ஜானஸ், உன்னோட பொம்மைகள் விளையாடுவது எனக்கு மிகவும் பிடிக்கும். எவ்வளவு வேடிக்கை! ஆனால் எனக்கு சூடாகிவிட்டது. ஏர் கண்டிஷனர் ஆன் பண்ணுவோம். அருமை, எனக்கு மிகவும் நன்றாக இருக்கிறது. ஜானிஸ், விளையாடிக்கொண்டே இருக்கலாம். ரோஸ், எனக்கு மிகவும் குளிராக இருக்கிறது. வெப்பத்தை அதிகரிப்போம். அது மிகவும் நல்லது. இப்போது நாம் விளையாடலாம். ஓ, இப்போது எனக்கு மிகவும் சூடாக இருக்கிறது. நாம் அதை குறைக்க வேண்டும். இல்ல ஜானிஸ், ஆனால் எனக்கு குளிராக இருக்கிறது. ரோஸ், நான் ஏர் கண்டிஷனிங் சேர்க்கிறேன். ஆனால் ஜானிஸ், நீ உன்னை பற்றியே சிந்திக்கிறாய். ஓ இல்ல, நாங்கள் ஏர் கண்டிஷனரை உடைத்து விட்டோம் என்று நினைக்கிறேன். வாவ், எங்கள் பொம்மை வீடுகளை பாருங்கள். இப்போது எனக்கு என் பொம்மையோட தனி வீடு இருக்கிறது. வாவ், இது மிகவும் கற்பனை உலகம் போல இருக்கிறது. எனக்கு இது பிடிக்கும். மற்றும் எனக்கு ஒரு குளிர்ந்த பொம்மையுடன் ஒரு பனிக்கூடு உள்ளது. இது அருமை. எனக்கு இங்கே மிகவும் சுவையான லாலிபாப் உள்ளது. அதை பாருங்கள். அதை நக்க நேரம் வந்துவிட்டது. ருசியாக இருக்கிறது. ஓ, எனக்கு ஒரு யோசனை வந்துவிட்டது. வீட்டின் கூரையை அலங்கரிக்க அதை உடைப்போம். ஓ, இது உண்மையான பனியாக தெரிகிறது. ஆனால் இது உருகாது. அது ஒரு அருமையான யோசனை. எனக்கு அது பிடிக்கும். இங்கே பனி சுழி இருக்கிறது. என் கூரையில் லாவா சிந்தும். இப்போது எரிமலையை தொடங்க போகிறோம். அது பாருங்கள், அது வேலை செய்தது. எவ்வளவு அழகாக இருக்கிறது. நான் இங்கே ஒரு நீயான் விளக்கை வைக்கிறேன். ஓ, நான் அழகான ஐசிகிள் மாலையை கண்டுபிடித்தேன். அவை இனிமையாக ஒலிக்கின்றன. நான் அவற்றை மாடிகளுக்கு இடையில் இணைக்க விரும்புகிறேன். அருமை. ஜானிஸ், உன்னால் என்ன? நான் மாடிகளுக்கு இடையில் தீயை அலங்கரிக்க முடிவு செய்தேன். அது எனது இயல்பை மிகுந்த அளவில் வெளிப்படுத்துகிறது. அது நான் விரும்பியபடி துல்லியமாக வந்தது. எனக்கு என்னுடையது மிகவும் பிடிக்கும். இதற்கிடையில வீட்டின் முன்னுள்ள மைதானத்திற்கான ஒரு யோசனை எனக்கு வந்தது. கொஞ்சம் பனியை உரசுவோம். அது அழகாக வருகிறது. அந்த பனியை பாருங்கள். இப்போது என் பனிராணி இதை பிடிக்கிறாளா என்று பார்ப்போம். நான் உன்னை பனிச்சறுக்கலுக்கு உடை அணிய வைக்க வேண்டும். அதை பாருங்கள். அருமை. அவளுக்கு அவளுடைய வீட்டின் முன் பனிச்சறுக்கு மைதானம் இருப்பது மிகவும் பிடித்திருக்கிறது. நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். என் பொம்மைக்கு அவளது வீட்டின் முன் ஒரு லாவா குளம் இருக்கும். இப்போது ஒரு நீச்சல் உடையில் மாறுவோம். அவள் நீந்த முடியும். இதற்கிடையில் நான் ஒரு மின்சார குகையை சேர்க்கிறேன். Rich dancers proteclanza sauce Rich Arthran Muga Malovasla Mukilil Fartsu Woi Verdacline. அருமையான மகிழ்ச்சி. வீட்டின் தரைகளை விரைவில் மாற்ற விரும்புகிறேன். எனக்கு ஏற்கனவே ஒரு யோசனை உள்ளது. தரை தளத்தில் எரிமலை வடிவில் ஒரு தீயை வைக்கலாம். மேலும் தீ ஊதும் டிராகன்களையும் அமைப்போம். அவை மிகவும் அழகாக உள்ளன. 2 சிறந்த புத்தக அலமாரிகளை கண்டுபிடித்தேன். இதை இங்கே வைக்கலாம். அப்படியே அந்த மென்மையான லாவா குஷன் உள்ளது. என் பையன் பசங்களுடன் ஒரு காஃபி மேசை இருக்கும். என் பொம்மை. வாவ், இது மிகவும் அழகாகவும் தீயாகவும் இருக்கிறது. எனக்கு இது பிடிக்கும். வீட்டில் எப்போதும் சூடாக இருக்கும்போது எனக்கு மிகவும் பிடிக்கும். நீங்கள் இதை பாராட்டுவீர்கள் என்று எனக்கு தெரியும். உங்களுக்கு ஒரு கோப்பை சூடான கோகோ தேவை. இதோ இப்போது எல்லாம் சரியாக உள்ளது. இதோ என் பொம்மை குளிர்ந்த மாலைகளில் இங்கே புத்தகங்களை படிக்கலாம். நான் தரை தளத்தில் என்ன செய்ய போகிறேன் என்று ஏற்கனவே முடிவு செய்து விட்டான். முதலில் நாம் ஒரு பனிக்கட்டியை போடுவோம். அது எவ்வளவு அழகாக மின்னுகிறது. ஒரு நல்ல காகிதத்தை எடுத்துக்கொள்வோம். அதை திருப்பி சுவரில் ஒட்ட வேண்டும். இதை பாருங்கள். எனக்கு ஒரு பனிக்கட்ட சுவரும் இருக்கிறது. ஓ, மேலும் உங்களுக்கு இந்த சிங்காசனம் தேவை. என் பனிக்கண்ணி இதை விரும்புவாள்.
பாருங்கள், அற்புதம். மேலும் அவளுக்கு ஒரு கிரீடமும் தேவை. இதோ சரி, இப்போது நீ ஒரு உண்மையான ராணி. இங்கே ஒரு யாழ் காட்சி அமைப்போம். அது இசைக்கப் போகிறது. மற்றொரு பக்கத்தில் செல்லோவும் இருக்கும். எனக்கு பாரம்பரிய இசை மிகவும் பிடிக்கும். அழகாக இருக்கிறது. நமக்கு சில விளக்குகள் தேவை. அதனால சில டிஸ்கோ பந்துகளை தொங்க விடுவோம். மற்றொன்று. இப்போது ஒரு மாலையும் அழகான மெழுகுவர்த்தி வைத்தையும் சேர்ப்போம். ஒன்றாவது மாடிக்கான ஒரு சனஸ் எனக்கு வந்துச்சு. எனக்கு இந்த பெட்டி இருக்குது. அதுல சிவப்பு மணிகள் உள்ளன. அவை எவ்வளவு அழகாக இருக்கின. நாங்க அத தரையில் ஊற்றி சுவரிலும் கொஞ்சம் ஒட்டுவோம். ஒரு சாம்பவான் சுவர்களை பற்றி குச்சிகள் நாங்க அவற்றை ஏற்றுவோம். வாவ், சூப்பர். அங்கேதான் என் பொம்மை மதிய உணவு உண்ணும். நாங்கள் ஒரு நீண்ட மேசையை அமைப்போம். இங்கே இறைச்சி வறுக்கப்படும். மேசையை அமைக்கிறோம். மேலும் சிவப்பு மிளகாய் இருக்க வேண்டும். கசாப்புகளை சேர்ப்பது மட்டுமே மீதமுள்ளது. இப்போது என் பொம்மை இங்கே ஒரு சுவையான மதிய உணவை அனுபவிக்கலாம். அவளுக்கு பிடித்த எல்லாம் உள்ளது. சிவப்பு மிளகாய் மற்றும் தீய இறைச்சி. உன் உணவை ருசிப்பாரு செல்லமே. நீங்கள புஷா இருக்குது. எனக்கு ஃபில்ஷ் அளிக்குது. அங்கே ரோஸ் என்ன செய்கிறாள்? இது நகைச்சுவையாக இருக்கிறது. எனக்கு ஒரு சிறந்த யோசனை இருக்கிறது. பாருங்கள், நான் அழகான வைரங்களை எடுத்தேன். அவற்றை தரையில் பரப்புகிறோம். நான் சில சப்திகர தூண்களையும் வளர்த்து விடுவேன். சிறப்பு. இப்போது நான் சுவரில் ஐஸ்கிரீமை இணைத்து ஒரு பார் மேஷை மற்றும் நாற்காலிகளை அமைப்பேன். இங்கே என் பொம்மை முடிவில்லாமல் ஐஸ்கிரீம் மற்றும் கேக்குகளை சாப்பிட முடியும். மேலும் ஐஸ்கிரீம் தேவை. இங்கே ஐஸ்கிரீம் ரேக்குகளை வைக்கலாம். மேலும் நான் சில மாலைகளையும் தொங்கவிடப் போகிறேன். ஐஸ்கிரீம் நாற்காலியுடன் ஒரு மேசையை அமைப்போம். மற்றும் சில ஐஸ்கிரீம் செய்யலாம். மேலே சில மழை போல சின்ன சின்ன துளிகள் வைக்கலாம். ஓ வாவ், இது ஐஸ்கிரீமா? எனக்கு இது பிடிக்கும். இது ருசியாக இருக்கிறது. வாவ், நன்றி ரோஸ். சூப்பர். நாம் 3வது மாடிக்கு செல்கிறோம். நான் ஏற்கனவே அழகான பனித்தரையை கண்டுபிடித்து விட்டேன். காகித துண்டுகளை எடுத்து சுவர்களில் ஒட்டுவோம். ஆஹா, இது பனிக்குகையாக மாறிவிட்டது. சில பனிக்குள்களை தொங்க விடுவோம். இப்போது எனக்கு ஒரு படுக்கை தேவை. இது என் பொம்மையின் படுக்கை அறையாக இருக்கும். பனிக்கட்டிகளால் அலங்கரிக்கவும். அதற்கு பக்கத்தில் ஒரு தொட்டியை வைத்து அதில் பனி நிரப்பப் போகிறேன். அங்கேதான் என் பொம்மை தன்னை புத்துணர்ச்சி பெற முடியும். ஓய்வெடுக்க நேரம். என் ராணி, உன் பைஜாமாவை அணிந்து இப்போது படுக்க. இனிய கனவுகள். என் பொம்மை ஓய்வெடுக்கும் போது ஜெனிஸ் என்ன செய்துள்ளார் என்று பார்ப்போம். அருமையான் தேங்க்யூ வைக்கலாம். இங்கே ஒரு பட்டியும் இருக்கு. ஒரு மாலையை மாடத்துல வைக்கலாம். மேலும் ஒரு அலமாரியும் இருக்கு. நிச்சயமாக என் பொம்மைகளின் உடைகளை எல்லாம் தொங்க விடுவோம். மேலும் ஒரு மேசை இருக்கு. அதுல அழகு சாதனங்களும் இருக்கு. சிறப்பு. இப்போது என் பொம்மையும் ஓய்வெடுக்கலாம். பெண்களே, நீங்கள் ஏற்கனவே 2 வீடுகளை அலங்கரித்து விட்டீர்கள். ஜெனிஸின் வீட்டில் ஒரு சிறந்த தீயணைப்பு நிலையமாக மாறியது. ரோஸின் வீட்டில் ஒரு அற்புதமான குளிர் வீடு உள்ளது. அது பனிக்காற்று போலவே மணக்கிறது. எந்த வீடு உங்களுக்கு மிகவும் பிடித்தது என்பதை கருத்துக்களில் எழுதுங்கள். வாவ், நீங்கள் என்ன அற்புதமான பொருட்களை வைத்திருக்கிறீர்கள். முதலில் யார் சாப்பிட தொடங்க விரும்புகிறார்கள்? ஜூலி, வாங்க போகலாம்.
ஆஹா, எனக்கு கம்மி மருந்து கிடைத்தது. அதை முயற்சிப்போம். ஓ, அவை மிகவும் புளிப்பாக இருக்கின்றன. நான் முழுவதும் சுருண்டு விட்டேன், ஆனால் அவை ருசியாக இருக்கின்றன. எனக்கு இன்னும் வேண்டும். ஓ, ருசியாக இருக்கிறது. மேலும் எவ்வளவு புளிப்பு! ஓ ஜூலி, நீ மிகவும் நகைச்சுவையானவள். இப்போது உன் முறை, பிரிட்னி. சரி, எனக்கு ஸ்ட்ராபெரி போகீஸ் கிடைச்சது. அது எனது பிடிச்ச ஸ்ட்ராபெரி ருசி குக்கீஸ். அதை முயற்சிப்போம். ஓ ஆமை, இது மிகவும் சுவையாக இருக்கிறது. நான் என் நாவை விழுங்க போகிறேன். தயவு செய்து பகிர்ந்து கொள்ளுங்கள். முடியாது. இல்லை, இது எனது மட்டும். அட, இது ரொம்ப நல்லா இருக்கு. இத ஸ்ட்ராபெரி சிரப்பில் மூழ்கினால் எப்படி இருக்கும்? சரி, மேலே வைக்கலாம். வாவ், இத பரிசோதிப்போம். எனக்கு இது பிடிக்கும். வாவ், இது இன்னும் சிறப்பாகிவிட்டது. எனக்கு இன்னும் வேண்டும். இந்த எல்லாவற்றையும் உன்னுள் எப்படி அடக்குகிறாய்? அது ஒரு ரகசியம். ஓ, எல்லாம் முடிந்து விட்டது. அலெக்ஸ், நீ உன் கோக் குடிக்கலாம். சிறப்பு. எனக்கு கோக் பிடிக்கும். கருப்பு நிறம் அதை மிகவும் கடுமையாக காட்டுகிறது என்று நினைக்கிறேன். ஓ, மன்னிக்கவும் பெண்களே, அதுதான். எனக்கு ஒரு ஸ்ட்ரா இருக்கிறது. இதை செய்யலாம். நான் சோர்வாக இருக்கிறேன். என்ன இந்த ஆதரவு குழுவுடன் நான் ஒரு கோக்குடன் உலகம் முழுவதும் ஓட முடியும்? மற்றும் என் வயிற்றில் ஏதோ தவறாக உள்ளது. ஓ, நான் மோசமாக உணர்கிறேன். அலெக்ஸ், நிறுத்து. நீ பெண்களை பறக்க விட போகிறாய். பெண்களே, நாற்காலிகளை பிடிக்கவும் இது உதவியாக இருக்கலாம். சரி, நிறுத்து. நீ அதை தடுக்க முடியாது. என்ன நடந்தது என் காதுகளுக்கு? அவை கருப்பாக மாறிவிட்டதா? பிரிட்னி, உன் காதுகள் இளஞ்சிவப்பாக இருக்கின்றன. ஜூலியின் காதுகள் நீலமாக மாறிவிட்டன. அல்ல, எனக்கு உணவிலிருந்து வந்ததுன்னு நினைக்கிறேன். வாவ், நிறைய நல்லவைகள் இருக்கின்றன. பிரிட்னி, உனக்கு பிங்க் மார்ஷ்மெலோஸ் கிடைத்துள்ளது. அலெக்ஸிடம் முழு சாக்லேட் பார் உள்ளது. ஜூலிக்கு கம்மி பியர்ஸ் கிடைத்துள்ளன. இது ரொம்ப பிரிசா இருக்குது, ஆனால் சுவை எப்படி? இது அற்புதமாக இருக்கிறது. இதை முயற்சிக்க விரும்புகிறீங்களா? முடியாது. அது எனது. இது மிகவும் சுவையானது. தலைவாசலில் இருந்து தொடங்குவோம். நீல உணவு அருமை. ஓ ஆம், இது ருசியாக இருக்கிறது. அடுத்து போகலாம். மார்மலேட் மிகவும் நல்லது மற்றும் இது அழகாக குலுக்குகிறது. அப்படியா? அடுத்தவர் யார்? நான் அடுத்ததாக இருக்க விரும்புகிறேன். எனக்கு ஒரு பெரிய சாக்லேட் பட்டி கிடைத்தது. ஆனால் உள்ள என்ன இருக்கிறது? உள்ளே நிறைய சிறிய சாக்லேட் பட்டிகள் உள்ளன. எனவே உங்கள் நம்பிக்கைகளை உயர்த்தாதீர்கள். சுவையாக இருக்கிறது. மன்னிக்கவும் பெண்களே, சாக்லேட் என் தலையில் போய்விட்டது. சாக்லேட் தவிர வேற எதையும் பார்க்க முடியவில்லை. ஒன்றின் பின் ஒன்று நன்றாக போகிறது. மற்றும் கடைசி ஒன்று. பிரிட்னி, இப்போது உன் முறை. இறுதியாக சரி, நான் எவ்வளவு மார்ஷ்மெல்லோக்களை என் வாயில் வைத்தேன் என்பதை கருத்துக்களில் சொல்லுங்கள். ஓ ஆம். ஏய், முடிஞ்சதா? ஓ, உங்களுக்கு நான் எப்படி பிடிக்கிறேன்? நான் சிரிக்க முடியவில்லை. ஓ, மென்று மென்று சலித்து விட்டேன். இது வேலை செய்யவில்லை. நான் என்ன செய்ய போகிறேன்? நான் உங்களுக்கு உதவுகிறேன். இதை போல முயற்சிப்போம். இது சிறப்பாக இருக்கிறதா? அது நல்லது. சரி, பிராங்க், உங்களுக்கு வரவேற்கிறேன். ஆனால் இனிமேல் பிரச்சனையில் சிக்காதீர்கள். ஓ, அது என்ன? கடவுளே, என் உதடுகள் இளஞ்சிவப்பு ஆகிவிட்டது. உன் உதடுகளும் நிறம் மாறிவிட்டதா? அலெக்ஸை பாருங்கள். நீங்கள் நன்றாக நகர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் சாப்பிட வேண்டும். புதிய உணவுகள் இங்கே. வாவ், எவ்வளவு சுவையான சிகரெட்டுகள். ஜூலிக்கு டாக்கிஸ் கிடைச்சது. அலெக்ஸுக்கு ஒரு பெரிய சாக்லேட் கப் கேக் கிடைச்சது. பிரிட்னி, என்ன இருக்கிறது? ஒரு பெரிய ஓரியோ மற்றும் அது பிங்க். அற்புதம். இது கனமாக இருக்கிறது. இதை முயற்சிப்போம். உன்னை எப்படி கடிக்கலாம்? அது கொஞ்சம் கடினமாக இருக்கிறது. என்ன செய்ய வேண்டும்?
சரி, நான் கராத்தே செய்தேன், எனவே பழைய திறன்களை கற்றுக்கொள்வோம். ஓ, எனக்கு அதை கற்றுக்கொள்ள தேவையில்லை, எனக்கு தெரியும். பிரிட்னியோட சிக்கலாக இருக்க வேண்டாம். நன்றி நண்பர்களே. சரி, சிறிய பிரிட்டனி திரும்பி வந்து விட்டாள். ஓ, இது மிகவும் நல்லது. உங்களுக்கு தெரியாது. ஓ ஆம். ஓ, நான் செல்லமா? நான் அந்த நீல டக்கீஸை முயற்சிக்க விரும்புகிறேன். ஓ, அவை மிகவும் சுவையாக இருக்கின்றன. ஓப்ஸ், எனக்கு இன்னும் வேண்டும். நண்பர்களே, அனைவரும் அவற்றை தங்கள் வாழ்க்கையில் முயற்சிக்க வேண்டும். ஓ, அவை காரமாக இருக்கிறதா? வாவ்! ஓ கடவுளே, என் உடல் உள்ளே எரிகிறது. நான் ஒரு தீ மூக்குத்தி மிருகமாக மாறிவிட்டேன். எனக்கு உதவுங்கள். ஆஹா, எனக்கு ஒரு யோசனை வந்தது. எனக்கு ஒரு தண்ணீர் வாளி இருக்கிறது. ஜூலி, நான் உன்னை காப்பாற்றுவேன். அது எப்படி உணர்கிறது? ஓ, ரொம்ப நன்றி. சரி, உங்கள் கப் கேக்கிற்கு செல்லுங்கள். ஓ, இதுக்காக நான் உண்மையிலேயே எதிர்பார்த்தேன். எனக்கு சாக்லேட் கப் கேக்ஸ் மிகவும் பிடிக்கும். கிரீம் அற்புதமாக இருக்கிறது. ஜூலி, நாம் அவனை ஏமாத்தலாமா? நான் உங்களுடன் இருக்கிறேன். ஏதோ ஒன்று எனக்கு சொல்கிறது அலெக்ஸ் மகிழ்ச்சியாக இருக்க போவதில்லை. ஆனால் இது நகைச்சுவையாக உள்ளது. சரி, அவனை விடு. அலெக்ஸ், உன் முகமும் கருப்பாக மாறிவிட்டது. ஓ, ஆனால் இது வெறும் கிரீம் தான். இது உண்மையில் சுவையாக இருக்கிறது. நான் அதையெல்லாம் என் முகத்திலிருந்து எடுத்துக்கொண்டு சாப்பிட்டேன். அற்புதம். ஹாஹா, நான் மீண்டும் அழகாக இருக்கிறேன் பெண்களே. ஏதோ தவறாக உள்ளது. என் கழுத்து. உங்களுக்கே எப்படி? ஓ, கெட்ட செய்தி. நீங்கள் நிறம் மாறிவிட்டீர்கள். என்ன அடுத்தது? நமக்கு அலெக்ஸிடம் கருப்பு நூடுல்ஸ், பிரிட்னியிடம் இளஞ்சிவப்பு, இனிப்பு பீட்சா, ஜூலியிடம் பான்கேக்ஸ். அருமை. அலெக்ஸ் தொடங்க விரும்புகிறார். என்னை காத்திருக்கும் சுவையான கருப்பு நூடுல்ஸ் சில இருக்கின்றன. எனக்கு மிகவும் பசிக்கிறது. இதை பரிசோதிப்போம். இந்த சாப்பிடும் குச்சிகளுடன் நான் எப்போதும் சாப்பிடுவேன். நம்முடைய கைகளால் செய்வோம். அது மிகவும் சிறந்தது. ஓ ஆம், நான் முடித்து விட்டேன் மற்றும் நான் மிகவும் நிறைந்திருக்கிறேன். அடுத்ததாக யார் போக விரும்புகிறார்கள்? ஜூலி? பிரச்சனை இல்லை, நான் ப்ளூபெர்ரிகளுடன் தொடங்க விரும்புகிறேன். அற்புதம். இப்போது பான்கேக் முயற்சிப்போம். ருசியாக இருக்கிறது. மற்றவைகளும் அது ரொம்ப வேடிக்கையாக இருந்தது. நான் அந்த பசங்களை பயன்படுத்தலாமா? மற்றும் நான் ஒரு பான்கேக் மான்ஸ்டர். வா, நீ பயந்து விட்டாயா? சரி, நான் தொடர்ந்து சாப்பிடுகிறேன். இன்னொரு பான்கேக். மேலும் ப்ளூபெரிகளை மறக்காதீர்கள். இப்போது உன் முறை. பிரிட்னி, உண்மையிலா? அருமை. என் பீட்சாவை ஒரு புதிய குளிர்ச்சியான முறையில் சாப்பிட விரும்புகிறேன். அதை டிக்டாக்கில் பார்த்தேன். அதை பாம்பை போல வெட்டுகிறாய். அதை விரைவில் முயற்சிப்போம். ஓ கடவுளே, அது அற்புதம். அருமை. ஓ, என்ன பிரச்சனை? இன்னொரு நிற சுற்று போல தெரிகிறது. நண்பர்களே, உங்கள் முகங்கள் அவை முழுவதும் நிறமயமாக இருக்கின்றன. பிரிட்னியும் கூட. ஐயோ, ஓ, நீங்கள் எங்கே போனீர்கள்? சரி, நீங்க இங்கதானே. நீங்கள் மேம்பட ஒரு வழியை கண்டுபிடிக்க வேண்டும். அங்கே பாட்டி இருக்கிறார். நீங்கள் ஏன் வேடமிட்டு இருக்கிறீர்கள்? இது ஹாலோவீன் தானா? இல்லை, பாருங்கள், நான் உங்களை காப்பாற்றப் போகிறேன். எனக்கு இங்கே சில மருந்துகள் உள்ளன. உங்களுக்கு தலா ஒரு மருந்து இருக்கிறது. இதோ. ஒவ்வொருவருக்கும் ஒரு மாத்திரை. உங்க வாயில போடுங்கள், அது வேலை செய்யும். ஜூலி, அலெக்ஸ் மற்றும் பிரிட்னி, நீங்க எப்படி உணர்கிறீர்கள்? நல்லா இருக்கீங்களா? பாட்டி, நீர் மந்திரம் செய்தீர்கள். நீங்கள் அவர்களை திரும்ப கொண்டு வந்தீர்கள். சிறந்த பாட்டி. நடுநிற வீடுகள் சவால். விளையாடுவோம். பெண்களே, கவலைப்படாதீர்கள். நான் எல்லாவற்றையும் ஆர்டர் செய்து விட்டேன். இதோ எங்கள் டெலிவரி வந்துவிட்டது. ஓ, நிறுத்துங்கள். பெட்டிகளை திறந்து எங்கள் வீடுகளை தயாராக்கலாம். ஓ, அதென்ன? என் சொத்திலேயே இருக்கிறது. மைக், இத சுத்தம் செய், தயவு செய்து. ஓ, இது எவ்வளவு நல்லா இருக்கு. இந்த அறை அழகாக இருக்கிறது. என்னிடம் நிறைய இருள் உள்ளது. நான்
நேரம் பார்த்தால் அனைவரும் தங்கள் வீடுகளிலிருந்து துவங்குகிறார்கள். எனக்கு ஏற்கனவே என்ன செய்ய வேண்டும் என்பதை தெரியும். ஓ ஓ எம்மா, மன்னிக்கவும். எம்மா, அமைதியாக இரு. சரி, நான் உனக்கு ஒரு பரிசு கொடுக்கிறேன். நான் ஒரு அருமையான யோசனை கொண்டுள்ளேன். என்ன அது? ஆம், இங்கிருந்து வெளியேறு. இது எனது வீடு. இப்போது நான் அதை நீளமாக பூசப் போகிறேன். நாம போகிறோம். இந்த கூரையை பாருங்கள். என்னை இதிலிருந்து விடு. அப்படியே அங்கே இனி ஓரளவு அலங்காரம் செய்யலாம். அது எனது கால்கார்களுக்கு நிறுத்த பாதை. அப்போ இங்கே ஒரு விளாக் வைக்கலாம். அப்போ எல்லாருக்கும் யார் இங்கே இருக்கிறார்கள் என்று தெரியும். எனக்கு இன்னும் பிரச்சனை இல்லை. நான் பயங்கரத சிவப்பு புத்தக முன்னுரிமைகளை வீட்டின் சுற்றியெல்லாம் வைக்க விரும்பினேன், ஆனால் அது வேலை செய்யவில்லை. மீண்டும் முயற்சிப்போம். மிக சிறப்பு. இப்போது எனக்கு ஒரு பலூன் ஊத வேண்டும். இதை போட்டு விடுவோம். நான் தான் உலகின் அழகான வீட்டை பெறப் போகிறேன். எனக்கு தெரியாது. எங்க இருந்து வந்தது? மேரி, அது உன் பலூனா? மேரி, உனக்கு மிகவும் அழகான வீடு இருக்கிறது. எம்மா, நீ மேரியின் வீட்டை பார்த்தாயா? அரே, பசங்க ஏற்கனவே தங்கள் வீடுகளை அலங்கரித்து விட்டார்கள். நான் என்ன செய்ய வேண்டும்? சரி, என் பெட்டியில் ஒரு இளஞ்சிவப்பு கம்பளம் இருக்கிறது. ஐயோ, நான் நினைத்தது போல எளிதாக இல்லை. என்றாலும் எனக்கு உதவ யாரோ ஒருவரை அறிவேன். கட்டிடக்காரர்கள் ஏதேனும் செய்ய முடியும். சரியா? ஹலோ ஏகப்படா, நீங்கள் எனக்கு உதவ முடியுமா? அரி செசி, எங்கிருக்க விஷயங்க ஐக்கிய யோசிக்கல. கும்பிட்ட வருஷம். ஓ, அருமை. ஓ ஆம், நான் உனக்கு பணம் கொடுக்க வேண்டும். எனக்கு நிறைய பணம் இருக்கிறது. அதனால் ஆம், இதோ உனக்கு. குட் பை. என் வீடு எப்படி இருக்கிறது? குளிர்சாதனமாக இருக்கிறதா? எவ்வளவு சுவையாக இருக்கும் இந்த வாழைப்பழம். நிமிஷம், நான் புல்வெளியில் உட்கார்ந்து வளர்த்து ஒரு பதிவேற்று. வாழை மரம் ஏற்கனவே வளர்ந்து விட்டது. இது மிகவும் என்று மட்டும் பசியை தூண்டுவதாக இருக்கிறது. இங்கு நிரம்ப சுலபமாகவும் அழகாகவும் மலர்ந்து ஒரு பெரிய சுவையான கூலருடன் நேசிக்கலாம். அவளின் பவல்வெளியில வளைப்பழங்கள் வளர்ந்து கொண்டிருக்கின்றன. மூச்சை விடு. ஒரு செகண்ட் காத்திருக்க. எனக்கு ஒரு அருமையான யோசனை உள்ளது. நான் ஒரு கூடைப்பந்து மைதானம் அமைக்கலாம். தொழில்முறை கோரண்டு நடந்தாலும் நான் என்றாவது பாஸ்கெட் பாலில் போட்டிகளில் கலந்து கொண்டிருக்கிறேன். 3 குழுக்களில் 3ஆவதாக வந்தோம். ஆஹா, அந்த பிரம்மாண்டமான ஷாட். எனக்கு அதை எரிந்து கொடுக்க முடியுமா? சூப்பர் பால். என்ன நீ எப்படி செய்தாய்? எழுந்தாள். மாரியம்மா, ஸ்விங்கை ஒருங்கிணைக்க வேண்டும். மிக கடினமாக இல்லை என்று நினைக்கிறேன். வை, நான் அது செய்துவிட்டேன். அது மிகவும் அற்புதமாக இருக்கிறது. என் பிரியமான பொம்மை ஸ்விங்கை அதற்கு ஆடித்து விடுகிறேன். இதுதான் என் அழகான அஞ்சல் பெட்டி இருக்கும் இடம். நிச்சயமாக சில அழகான ஸ்டிக்கர்கள் தேவையானது. அதை மேலும் அழகானதாக மாற்ற அவங்க அங்கே என்ன செய்யறாங்க? அப்போ என் பொம்மை என்ன செய்யறது? சரி, அடுத்தது பார்க்கலாம். பாருங்கள், எனக்கும் ஒரு மெயில் பேக்ஸ் வேண்டும். எனக்கு ஒரு யோசனை தோன்றியது. இந்த எளிய மஞ்சள் பெட்டியை சிறப்பானதாக நான் மாற்றுவேன். அங்கே சில பூக்கள் இருக்க செய்ய போகிறோம். அழகானது. என்ன, பெண்கள் தங்கள் உணவு பெட்டிகளை தயாரித்து விட்டார்களா? எனக்கும் ஒன்று வேண்டும். இந்த நீல பெட்டி சிறிது சலிப்பிக்கிறது. ஆனால் எனக்கு ஒரு கருத்து உள்ளது. அதில் ஒரு டைனோசர் வையுங்கள். ஓ, வணக்கம் தபால்காரர். என்னுடைய கடிதங்களை கொண்டு வந்தீர்களா? ஹே, ஆப்பிரிக்காவிலிருந்து வந்ததா? நான் நன்றி. உங்களுக்கு உதவி திறந்ததுல சந்தோஷமா இருக்கிறேன். உங்களுக்கு எனக்கு ஒரு விஷயம் இருக்குது சார். ஓ ஓ
நீ தன்னுடைய அஞ்சலகம் அருகே அதை அடிச்சிட்ட. நீ என்ன நினைக்கிற? ரத்த வெடி. சரி, உனக்கு இனி கடிதங்கள் இல்ல. இப்ப இப்படி அழகா இருக்காங்க யாரு? நீ அழகா இருக்கிற. நீ எவ்வளோ அழகா இருக்குங்க. ஓ, நான் உங்களுக்காக ஒரு கடிதமா வச்சிருக்கேன். அடுத்த காலில் நின்று கொள்ளுங்கள். எல்லோருக்கும் தங்கள் புல்வெளியை அலங்கரிக்க நேரம் கிடைத்தது என்று நான் காண்கிறேன். வா, ஹாய், என்ன செய்கிறாய்? நான் அந்த எதிர்நுழைய நீளமா பெய்யவிருக்கிறேன். ஆம், தரையை நீல நிற நுரை பாய்மை பொருள் இடப் போகிறோம். இன்னும் என்ன செய்ய வேண்டும்? சரி, என்னுடைய ஆயுதங்களுக்கும் பொம்மைகளுக்கும் ஒரு அலமாரி வேண்டும். அவை இங்கே அருமையாக தெரிகின்றன. சும்மாதான். ஹக்கி வெக்கி, என் பொம்மைகளை காப்பாற்று. இப்போ நான் சமீபத்தில் மைன்கிராஃப்டில் கண்ட 2 வைரங்களை சுவரில் இணைக்க வேண்டும். ஆஹா, டைனமைட் மேசை மிக சிறப்பு. எனது புது செல்ல பூனைக்கு இடமெல்லாம் வேண்டும். அதை நான் ஜாக்கு என்று பெயரிடுகிறேன். நாம் ஒரு விளையாட்டு பகுதியை உருவாக்கப் போகிறோம். அருமை. இது நிறைய சூப்பரா இருக்கு. வாவ், மைக் அவன் அறையை அழகாக அலங்கரித்திருக்கிறான். நானும் அப்படியே என்னுடைய ஸ்டைலில் இனிதே அதுபோல் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன். முதலில் சுவர்களை நம்மால் முடிந்த அளவு செய்யலாம். இங்கு கொஞ்சம் அதிகமாக பிங்க் நிறம் தேவை. அதுக்கு என் பிங்க் நெயில் பாலிஷ் உதவும். சரி, எல்லாமே நான் எதிர்பார்த்த விதமாக இருக்கிறது. அற்புதம். குளிர்ச்சியாக இப்போது 2 இளஞ்சிவப்பு மேகங்கள் மற்றும் எனது காதலனுடன் இருக்கும் புகைப்படங்கள். வாங்க செல்வோம். ஆஹா, நாம் ஒன்றாக அழகாக இருக்கின்றோம். இங்கேதான் டீபோன் சரியாக பொருந்தும். அருமையான அணிகலன்களும். ஆம், ஓசையற்ற பின்னணி இசை பாதிப்பில்லாமல் இருக்கும். நான் இங்கே என் முடியை வரிசைப்படுத்துகின்றேன். PAN.C. ஆஹா, அற்புதம். இதோ என் செல்லப்பிராணி பூனை. சூப்பர். ஓஹோ, நீ உலகத்திலேயே மிக அற்புதமான பூனை. நான் உன்னை காதலிக்கிறேன். எல்லோரும் இவ்வளவு நேரம் கம்பளங்களை செய்து விட்டார்களா? நான் மட்டும் இல்லையா? இதையெல்லாம் உடனே மாற்ற வேண்டும். நான் சுவர்களை என் விருப்பமான மஞ்சள் நிறமாக பூச வேண்டும். நானும் இத்தாலியன் சைக்கிம்பெரு விசைஸ் குட்டுவரிசையில் இருக்கிறேன். அதனால எப்போதும் சூடாகவும் நேர்மறையாகவும் இருக்கும். இப்போ எனக்கு சில மணல் தேவை. அதனால் நான் பிபாசில் இருக்கிறேன் போல தோன்றுகிறது. நீ ஆசையுள்ள குட்டி வாத்து. நீங்கள் சுவற்றில் போக போகிறீர்கள். இது என் மிகவும் பிடித்த பொம்மைகள் அனைத்தும் உள்ள தொடர். வணக்கம் எல்லாருக்கும். நான் உங்களை எல்லாரையும் நேசிப்பேன். பின்னர் ஒரு மூலையில் நான் வரையக்கூடும் இடம் உள்ளது. என் யூகுலிலை வாசிக்கலாமா? இந்த பியூச படம் இங்கே மிக அழகாக இருக்கும் பாருங்கள். இது நான் மற்றும் என் நாய் ஜெர்ரி ஆகியோரது படம். ஜெர்ரி, என்ன சொல்றேன்? ஒரு குழந்தைதான். இது உன் சிறிய இடம். நண்பா ஜெரி, உனக்கு எலும்பு வேண்டுமா? உனக்கு எலும்பு வேண்டுமா? இது வா, நல்ல பையன். அருமை. ஒன்று அப்படியான டெமோன்ஸ்ட்ரேட்டிவ்ஸ்ரா. நம்ம என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியும். இதை பார்த்து கொள்ளுங்க. நிறமுடைய கண்ணாடி நிறையவே நமக்கு தேவை. என்ன சொல்றேன்னா, இந்த களி பிஸ்கட்டுகளில் இருக்கணும். அப்படியே எங்கே இருக்கின்றன அவை? ஆம், இன்னும் அதிகமான பளபளக்கும் நிறங்களால் இது மிகவும் சிறப்பாக இருக்கும். இது ஒரு அழகிய பிஸ்கட் கேக்காக இருக்கும். வானவில் நிறங்களை எல்லாம் எடுத்து அதை மேலும் சுவாரஸ்யமாக மாற்றுவோம். ஆம், நாங்கள் தலை சிறந்த வேலையை செய்தோம். அற்புதம். ஓ, இது என்ன என்ன நடக்கிறது? இதெல்லாம் எங்கே வந்தது? ஆம், அது மிகவும் பதைபதைக்கிறதாக உள்ளது.
காதல் கோக்கரத்தையும் ஸ்ப்ரே ரைட் எடுத்துக்கிட்டீர்கள ஓ இதோ இல்ல 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 வேண்டாம் தயவு செய்து தள்ள வேண்டாம் ஓ இல்லை நம்மிடம் வேண்டாம். தெளித்து விட்டார்கள் இது கொடுமை நிறுத்து பெண்ணே நம்மை தாக்காத நிறுத்து அதுதான் இப்ப நோடெல்லாம் சேர்க்கும் நேரம் இது விளையாடுவோம் அப்படியா சில் நம்ம குக்கீகளை ஓரங்களில் வைத்து விடுகிறோம் சிஷ்பானது உள்ள ஸ்ட்ராபெரி மேலிருந்து எல்லாவற்றையும் நுடெல்லாவால் நிரப்புவோம் தோழியையும் மேல் வைத்து விடலாமா அது அருமையான கேக்காக இருக்கு இப்போது நாம செடிக்கு காத்திருக்க வேண்டும் அவர் கெர்வின் பண்ணாங்க ஓ இது மிகவும் நகைப்பு சம்பவம் அதற்குள் சிரிக்கப்பட்டு விடலாம் வாங்க எப்படித்தான் முட்டைகளை விட்டிருக்கிறேன் உடைக்க பூவை திறக்கலாம் ஓ வா வா எல்லாம் எரிகின்றது பாஸ் பாஸ் ஓ ஆம் வாவ் எங்களை திறப்பதற்கான நேரம் இதை செய்வோம் வாவ் அதிசயமாக உள்ளது அதை பாருங்கள் நாம் நம்மை வெற்றி பெற்றோம் சில அலங்காரங்களை மேல் வைப்போம் நாம் தயாராக உள்ளோம் சிறந்து அப்படி என்ன நாம் என்ன செய்ய போகிறோம் நம்ம தோற்க போகிறோம் நான் தோற்க விரும்பவில்லை எனக்கு ஒரு யோசனை வந்தது பாருங்கள் 4 ஓரியோ கேக்குகளை கொண்டு வந்துள்ளேன் நீ மெய்யான தேனியலர் ஈத்தன் வாழ்த்துக்கள் நாங்கள் காப்பாற்றப்பட்டோம் ஓ இல்ல நேரம் என்னிடம் 20 வினாடிகள் மட்டும் இருக்கிறதா ஓ இல்லையே சரி நாம் நம்மை திருத்தி கண்டு இந்த கேக் பெரியதாக உருவாக்க வேண்டும் சரி இப்படிதான் சரி முடிஞ்சது பார்க்கிறீர்களா சரியானது தானே இல்லை தவறில்லை நாங்களுடைய சிறப்பு டோனட் ஸ்பிரிங்க்லர் கிளேஸை பெரும் கேக்கின் மீது ஊற்றுவோம் மேலும் இது மகள்களின் பெயால் ரோஜா வண்ணமாயிருக்கும் மிக அழகாகவும் முக்கியமாக இது பெரியதும் இனிமையானதுமாக இருக்கும் வீடியோவுக்கு செல்லலாம் ஓ நிச்சயமாக அங்கே போதுமான ஸ்பிரிங்கிள் இல்லை பார்த்தீங்களா நாங்கள் ஒரு வாளி தேவை என்று நினைக்கிறேன் அது சரியானதல்லவா நீங்கள் அறிவீங்களா இதை ஓ ஐயோ என்ன ஒரு கொடுமை என்ன நீ பைத்தியமா நானே அது செய்து பார்க்க வேண்டும் ஐயோ தயவு செய்து பாருங்கள் நம் விஷயத்தை எடுத்துக் கொள்ள வேண்டும் நான் பண்ண விடலாமா உங்கள் கேக் விரும்பவில்லை இல்லை 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 பாதைக்கு இந்த கேக் சூழல் சரி இது பெண்ணே அற்புதம் ஓவா அடதே அப்படியா நீங்கள் இதை பிடித்ததற்கு நாங்கள் மிகவும் மகிழ்ச்சியுற்றோம் இச்சுற்று உங்களுக்காக மூன்றாம் சுற்று பர்கர்கள் நேரம் தொடங்கியுள்ளது அரைக்கப்பட்ட இறைச்சி இருக்கு கட்லெட் உருவாக்க போறோம் ஓ ஆமா அற்புதம் நம்மை மூடித்து விடவில்லை ஓ அந்த பனை பாருங்கள் ஆமா அதை வெட்ட வேண்டியிருக்கும் கொஞ்சம் லெட்டூஸ் இலைகளை சேர்க்கவும் சாக்லேட் தானே அப்படி அர்க்கி அவ ஒரு மேலே ஒரு சுவையான முட்டைக்கோஸ் வச்சு காளுங்கள் மற்றும் கண்டிப்பாக கேட்சப் வேண்டாம் கேட்சப் வேண்டாம் ஓ ஆஹா பாரம்பரிய பார்பிக்யூ சாஸ் அந்த சிகப்பு நிறத்தை பாருங்க இப்ப கொஞ்சம் வெள்ளரிக்காய் மற்றும் மேலே பான் சேர்ப்போம் நம்முடையது முடிஞ்சது என்ன ஓ யா குளா இன்னும் ஆதேசங்கள் பெர்ஃபெக்ட் எவ்வளவு பர்கர்ஸ் இருக்கு பாரு அதிசயமே இல்லையா
மெக்டொனால்ட்ஸ். நீங்க பாத்தீங்களா? ஒன்றை முயற்சி செய்ய விடுங்கள். முடியாது. அவற்றை பீட்சாவில் வைக்க போகிறோம். பிறகு மற்றொரு பீட்சாவை மேல் வைக்க சில உருளைக்கிழங்கு பர்ஜிகள், பிறகு சில பிற பர்கர்கள். ஒரு சில அடுக்குகள். அதிவேக உணவு கடைகள் விற்பனை செய்யப்படும் பர்கரில் கெட்சப், மேயோனைஸ் மற்றும் சீஸ் சாஸுடன் மூடப்படும். விஷயம் அல்லவா? அந்த மாதிரியான ஒன்றை உருவாக்க முயற்சிக்கக்கூடியவர்கள் பசங்கள் மட்டுமே. இது அதிசயமாக இருக்கிறது. அதை இழக்க முடியாது. அட, நாம் என்ன செய்ய வேண்டும்? என்ன அழகு! அருமையான காக்டெயில், மெருகுடன் மூடப்பட்ட மிக சிறந்த பர்கர். இது நம்ப முடியாமல் ருசியாக இருக்கிறது. இது சிரமற்ற மொத்தையடி பேர். கெழுவானது இல்லையா பெண்ணே? பெண்களுக்கு நான் ஒரு விஷயம் கொண்டு வந்தேன். பாருங்கள், என்ன பயங்கரமான களவு புழுக்கள். சரியான பையன். நீங்க சிறையில போறீங்க. மகன். ஓ, நான் போறேன். சரி. ஓ, இங்கே அப்புறம் சிலவற்றை மட்டும் வைத்து அதை மூடுங்கள். ஓ, நேரம் முடிந்தது. திரும்புவோம். சரி, உங்களின் பிட்சாக்களை நான் சுவைக்க முயற்சி செய்கிறேன். மூன்றாவது எங்கே இருக்கிறார்? அவர் இங்கே. நாங்கள் தயாராக இருக்கிறோம். 3 பேரும். ஓ, என்ன இருக்கிறது? சாசேஜ்கள். இது ரொம்ப ருசியாக இருக்கிறது. குளிர் வெங்காய மோதிரங்கள். இது அருமை. நான் ஒப்புக்கொள்கிறேன். ஹூரே, நாம் சேர்த்து வைத்துக் கொள்ளலாம். சரி. உங்களை கொண்டு என்ன சொல்கிறீர்கள்? பார்ப்போம். என்ன அழகான சுவையான ஜூசியான பர்கர். ஓ, நான் இதை முயற்சிக்க வேண்டும். சரி, அதென்ன? நீங்கள் முயற்சி இருக்கிறது. என்ன ஒரு முர்ச்சிக்கதை. பையன். ஓ, மன்னிக்கவும், எங்களுக்கு எதுவும் தெரியாது. சரி, இந்த சுற்றிக்கான வெற்றியாளர்கள் பசங்க தான். ஓ சரி, நீங்கள் இப்போது என்னை பிடிக்க போறீர்கள். அடுத்த சுற்று ஸ்பெகட்டி ஆரம்பிப்போம். சரி, அது ஒரு பிரச்சனையே கிடையாது. ஆமா, நமக்கும் பிரச்சனை இல்லை. இல்லையா நண்பர்களே? வாங்க. சரியானது. அதனை அப்படியே மேசைக்கு மேலே திருப்புவோம். ஆமா, நிறுத்து. ஜிஏவை சந்தியுங்கள். அதனை உருட்ட வேண்டும். அந்தோ நீங்களே ஏமா. அடடே, சித்திரவதை. கொஞ்சம் இத்தாலியன் வியாபார ரெஸ்டாரண்டிலும் இருக்கிறது போலவே. பாருங்க, வீட்டில் தயாரிக்கப்பட்ட பாஸ்தா ரொம்ப ருசியானது. உங்களுக்காக தயார். சிறப்பாக உள்ளது. அதை ஒரு கண்ணீர்ல ஊற்றவிருக்கிறோம். ஓஹோ, சாஸ்ல வாருமா. எல்லாம் 5 நிறங்களிலும் பாஸ்டாவின நிறத்தை மாற்ற போடுறது பாருங்க. எங்க இருக்கு சில இளஞ்சிவப்பு, சிவப்பு, மஞ்சள், பச்சை மற்றும் நீல நிறங்கள். மிகவும் கலர் பொலிவு பாருங்க. என்ன நூடுல்ஸ் ஸ்வாப். இது அவங்களுக்கு இருக்குது. இந்த இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் முழுமே செய். ரொம்ப சுவையானது மற்றும் ரொம்ப அழகானது.
ஆம் நீங்கள் அதை அவர்கள் வெறும் ஓ மிக அருமை. ஜாக், சாப்பிடுறதை நிறுத்து. நீ சாப்பிடுறதை நிறுத்த வேண்டும். ஏய், நேரம். அது முடிஞ்சது. ஓஹோ, நீங்க என்னவெல்லாம் கொண்டு வந்திருக்கீங்க பார்க்கலாம். அங்கே வாவ், இதுல எத்தனை உணவு. சாப்பிட்டு பார்க்கலாமே. ஹே, என்ன பார்க்கிறாய்? நன்றாக உள்ளது. அங்கே மோசமா இல்ல, எனக்கு பிடிக்கும். அதை அடிக்க அடிக்க நாம் பாய் அதை செய்தோம். பூ. அடுத்ததை செய்வோம். It works smarter. எவ்வளவு அற்புதமான சுவை இது. நான் இத்தாலியில் இருப்பது போல உணர்கிறேன். நான் மிகவும் கலங்கி இருக்கிறேன். உங்கள் எல்லாரும் முடிவுகளுக்காக தயாராகி இருக்கிறீர்களா? ஓ, நாங்கள் வெல்வதை அவர் விரும்புகிறோம். சூடானவர். கடவுளால் ரட்சிக்க பெறுவார்கள். எங்கே? ஏ, ஹோஹோ, யா. 2 எதிர் 1 பெண்கள் பக்கம். அவர்கள்தான் $1.5 மில்லியன் வென்றார்கள். வாழ்த்துக்கள். நான் இன்னும் முடிக்கவில்லை. என்ன செய்கிறாய்? உட்கருமையுடன் தோற்க முடியாதா? நிறுத்து. இல்ல, தயவு செய்து நிறுத்தவும். இது கொள்ளுங்கள். நீங்கள் முறையாக வெற்றி பெறவில்லை. இது கொள்ளுங்கள். இந்த நூடுல்ஸ் மெய் மறக்க செய்யும் சுவையானவை, உங்கள் விசித்திரமான பாஸ்தாவை போலவே. இது கொள்ளுங்கள். எல்லோரும் கவனம். நீங்க தயவு செய்து எனக்கு கொஞ்சம் சூடான சாக்லேட் தயார் செய்யுங்கள். மிகவும் சரி அன்பே, உங்கள் பூண்டுகளை எடுத்துக்கொள்வீர்கள். முதல் படி பால் கொதிக்க வைப்பது. குக்கீனை சேர்த்து மென்மையான கலக்க உறிஞ்ச முடியாது. உங்கள் சாக்லேட்டை சேர்க்கவும். என்ன நறுமணம்! செஃப், எனது கப் பிடிக்கிறதா? எனது பேத்தி மிகவும் சந்தோஷப்படும் என்று நினைக்கிறேன். காகாவில் எம்மா உருவாகியது. காதல் எவ்வளவு இனிமை! நீங்கள் அதை முயற்சிக்க விரும்புகிறீங்களா? சரி, என்னவோ எனக்கு என் சொந்த குறிப்பானு. நான் நிறைய சாக்லேட் சேர்த்து வைத்துள்ளேன். அதை கண்ணாடியிலே ஊற்றுகிறேன். சில கிரீமை சேர்த்து மேலும் மார்ஷ்மெல்லோக்களை. முடிவடைந்தது. அமைதியாயிருங்கள் பாட்டி. குழந்தை முதலில் முயற்சிக்கும். நான் வெளியே போக வேண்டும். விசிலிப்பாட்டு கிரீமை சேர்க்கவும். அடுத்ததாக சில மார்ஷ்மெல்லோக்கள். இதையும் இனிப்புகள். சாக்லேட் சிரப் மற்றும் குக்கீகளுடன் எப்படி இருக்கும்? இது மிகவும் ருசியாக இருக்கும். இப்போது சில குச்சிகள். ஆஹா, அழகானது. உங்களுடைய உணவை ரசிக்கவும். ஆஹா, ரொம்ப நன்றி. இந்த ஹாட் சாக்லேட் ரொம்ப இனிப்பு. 3 தேயிலை கிண்ணங்கள். எனக்கு உனிங்கா ரொம்ப பிடிக்கும். நல்லா இருக்கே. பாட்டி என்ன தயாரித்திருக்கிறார் என்பதை பார்த்து தெரிக்கிறோம். சரி இருக்கிறது, ஆனால் தொடர்கிறோம். இப்போது இதை நீங்கள் சுவைக்கலாம். மிகவும் அசாதாரணமான. பாட்டி, நமக்கு புதிய பணிக்குரல் இருக்கிறது. சரி நண்பர்களே, நீங்கள் எனக்கு ஒரு கேக் செய்து தர முடியுமா? மகிழ்ச்சியுடன். உனக்கு வேண்டியது எது வேண்டுமானாலும் இதை கொள்வோம். இல்லை, நாம் பிஸ்கட் மீது கிரீம் ஆதிக்க வேண்டும். சில அடுக்குகள் சேர்க்கிறேன். இப்போது நல்ல வடிவத்தை நானே வெட்டுகிறேன். இதய வடிவம். அடுத்ததாக அவள் விரும்பும் சாக்லேட்டை நான் பயன்படுத்த போகிறேன்.
அதை நான் மேலும் சேர்ப்பேன். சரி, இப்போது சாக்லேட் கைக்குள். ஓ, நிறைய வண்ணங்கள். ஹலோ, சமையல்காரர் இல்லை. ஓ, சிறப்பு பாட்டி. ஆனாலும் நானும் ஒரு அற்புதமான கேக் செய்வேன். அத்துடன் ஒரு ஹியூமிரோன் வடிவத்தையும் கொடுப்பேன். அது ஒரு வானவில் இருக்கும். நன்றாக பாருங்கிறீங்களா? நிச்சயமாக ஒரு வானவில். இப்போ கிரீம் சேர்க்கலாம். இங்கு வானவில் நிறங்கள் அனைத்தும் உள்ளன. அசாதாரணம். இதையெல்லாம் சமமாக செய்யலாம். அந்த சிறிய மேகங்களையும் திலிக கண்களையும் சிரிப்பு ஆகியவற்றையும் பாருங்கள். நான் செய்து அற்புதமான விட்டேன். வேலை. வாருங்கள், ஏதை ஒன்று செய்யுங்கள். ஆமாம். எனது கேக் ரொம்ப அழகா இல்ல, ஆனால் என்ன செய்ய வேண்டும் என்று நான் அறிந்திருக்கிறேன். சில நீல கோகோவில் சிப்புகளை பயன்படுத்தலாம். அதை கோரிக்கையில் உதவியுடன் கரைக்கிறேன். ரசிக்கலாம். இப்போது உன் மோல்டில் கோகோவை ஊற்றி சில தூவிகளை கூசுகிறேன். அருமை. நல்லது. அப்பா, என்ன ஒரு பாருங்கள், இது எல்லா திசைகளிலும் பரவியாச்சு. மேலும் இது மின்னுகிறது. என்ன? சரி, குழந்தை நமது உணவுகளை விரும்புகிறது என நம்பித்தான் இருக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு தரங்களை தேர்ந்தெடுத்து நான் மிகவும் உற்சாகமாக உள்ளேன். நான் வண்ண மாடங்களுடன் தொடங்குவேன். வாவ், இது சுவையாக இருக்கிறது. நான் மகிழ்ச்சி அடைகிறேன். என்ன அன்பு. வாவ், எனக்கு சாக்லேட் பிடிக்கும். இந்த கேக் சீரானதாக தெரியவில்லை. நான் அதை முயற்சிப்பேன். எனக்கு அது பிடிக்கவில்லை. செஃப் ஜெயித்தார். என்ன? ஆம். ஏன்? அட, அங்கே பாருங்கள். உங்கள் புதிய பணிக்கானது ஸ்பெகெட்டி. இது முடிந்துவிடும். அதை எப்படி செய்கிறீர்கள்? அதை முதலில் கொதிக்க வைக்க வேண்டும் என நினைக்கிறேன். ஏய், ஏன் இது பொருந்தவில்லை? காத்ரு, எனக்கு ஒரு ஸ்பாட்சுலா உள்ளது. விட்டுக்கொடு. இது உதவவில்லை. சேர்த்துக்கொள். வேலை செய். வாங்கோ, பாட்டி உங்களுக்கு தயந்து உதவுவார். நீங்கள் அடுக்குமாடியை ஆன் செய்ய வேண்டும். அதை ஊற்றுங்கள். அதை பாருங்கள். ஸ்பகவெட்டி மிருதுதன்மையாவதை காணலாம். எனக்கு புரிந்தது. சாதாரண நூடுல்ஸ் சமைப்பது சாஸ்குவா. நான் சமையல்காரன். எல்லாவற்றையும் என் கையால் செய்வேன். மாவு மற்றும் 2 முட்டைகளை எடுத்து மாவு தயாரிக்கிறோம். அதையெல்லாம் கலக்குவது. இப்போது விந்து உணவு பரிமாறலில் சேர்க்கிறோம். சரியாகவே இருக்கிறது. இது எனது கிண்ணம். நான் ஆர்டில் ஐ மறைக்கப் போகிறேன். ஐமரை அமைத்து காத்திருக்கிறேன். நண்பர்களே, தூங்க இது சரியான நேரம் அல்ல. ஹே, நச் நச் நச். இதோ என் மாவு. இதை உருட்டி கற்று செய்ய ஆரம்பிக்க வேண்டும். ஓ, இது எப்படி வர்றதுன்னு விரும்பி போயிருக்கேன். கடல் உணவு கொஞ்சம் சேர்க்கலாம். இதோ என் அச்சுவம். அது நன்றாக இருக்கும் பாஸ்தா. பாட்டி, ஆகையால் எனக்கு சில கெட்சப் சேர்க்க வேண்டும். அந்த பக்கம் என்ன? ஏய், நூடுல்ஸ். ஓ, நான் சொல்லக்கூடாத பொழுது. ஓ, இது ஒன்று சேர்ந்து விட்டது. நான் இதை எரியட்டுமா? ஒரு நிமிஷம் காட்டு. எனது உடனடி நூடுல்ஸ் பொட்டலத்தை முற்றிலும் மறந்துவிட்டேன். என் சகோதரிக்காக பேக்கன், ரசம், நீர் சேர்த்துக்கொண்டு ஹுரே
நான் முழுவதும் தயாராக இருக்கிறேன். உங்கள் உணவை அனுபவிக்கவும். இப்போது நாம் காத்திருக்கலாம். ஒரு ஆக்டோபஸ்? அது பயமளிக்கிறது. இல்லை, நான் அதை உண்டு பார்க்கவே மாட்டேன். நான் பாட்டியின் ஸ்பெகட்டி சாப்பிட மகிழ்ச்சி அடைவேன். ஆஹா, அடடே, எனக்கு பிடிக்கும். வாவ்! ஓ, நான் எப்போதும் இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் முயற்சி செய்ய ஆசைப்படுவேன். இது மிகவும் ருசியாக இருக்கிறது. இது மிகவும் காரமாக தோன்றுகிறது. வருவோம். என்னக்காக ஏன்? ஆகவே உங்கள் இறுதி பணியாக சிப்களை தயாரிக்க வேண்டும். பன்னீருவதாக இருக்கிறது. சரியா? கண்டிப்பாக. நம்மில் யார் வெற்றி பெறும் என்று பார்க்கலாம். செல்லமே, கவலைப்படாதே. உன்னை போதை சீப்புகளை செய்வது எப்படி என்று கற்றுக் கொடுப்பேன். முதலில் அதை தோலுரிக்க வேண்டியதுதான். அதன் பிறகு அதை வட்டங்களாக வெட்ட வேண்டும். எல்லாம் எளிததுதான். வானில் எண்ணெய் ஊற்றவும் மற்றும் சீக்கிரமாக சிப்ஸ் வறுக்கவும். அப்படி என்றால் எளிதாக செய்யலாம். பெர்ஃபெக்ட். நான் இதை செய்ய முடியும். சரியா தெரிகிறது. அப்புறம் என்ன? சரி, இதான் என்னவா? அதை அடிச்சு விடு. நீங்கள் சொடுக்கை நிறுத்துறது யார்? இந்த தென்றல் யாரு? எச்சரிக்கை பேரனே, என் சிப்ஸ் எப்படி இருக்கின்றன பார்க்கலாம். நான் அதை முயற்சிக்கிறேன். அருமை. பார்க்காதீர்கள் பாட்டி, நான் பீட்டா ரொட்டி சிப்ஸ் செய்ய இருக்கிறேன். இதை முக்கோணங்களாக நறுக்குகிறேன். சேர்க்கிறேன் பாட்டி, கொஞ்சம் எண்ணெய் சேர்க்கிறேன். இந்த சிப்ஸ்களை குறுமையாக வறுக்கிறேன். அது அதிசயமாக இருக்கும். சரியாக இருக்கும். முடிஞ்சது. அப்போ நான் சீச வைத்து சாஸ் செய்ய போகிறேன். அதை உருக்கலாம். அதுதான் சரியாக இருக்கிறது. இந்த உணவை அழகாக சேவை செய்ய வேண்டும். நான் எலுமிச்சை சேர்த்துக் கொள்கிறேன். பாட்டி, எல்லாம் தீயில் எரிகிறது. சரி, சிப்ஸ் பின்னம் இருக்கிறது. சுவைக்கலாமா? விசித்திரமாக உள்ளது. சரி, நன்றாக சுவையடைகிறது. சிறிது மசாலா தேவை. அருமை. இதையும் குழைத்து விடுகிறேன். ஓ, இது அதிகமாக சுவையாக இல்லை. உண்மையில் மசாலா சேர்ப்பது நல்ல யோசனை. பேரன், என் பேத்தி இந்த சிப்ஸ்களை விரும்புவாள் என்று நம்புகிறேன். நீங்களும் எடுத்துக்கொள்வீர்கள். செல்லம். அக்கா, நான் நினைக்கிறேன் என் அண்ணன் சில்லாக்காரங்களில் அதிகமாக விட்டு போனான். இது கரிந்து விட்டது. நான் அதை சாப்பிட மாட்டேன். எனக்கு சில்லாக்காரங்களை முயற்சி செய்ய விருப்பம். எது அது? எனக்கு இந்த தேர்வு கேள்வி பிடிக்கவில்லை. பாட்டி வெற்றி பெறுகிறாள். இந்த கள்ளங்களை ருசிக்கிறேன். நீங்கள் அதை கேட்டீர்களா? ஓ, வரே. இப்போது நம் வாஃபிள்கள் வேணும். நீங்க அவத்தை எனக்காக செய்வீங்களா? ஆமா, பாபிள்ஸ், தொடங்குவோம். எனக்கு ஜெல்லி தேவைப்படும். இருக்கிற பாத்திரத்துல சூடான நீரை ஊற்றவும். எல்லாத்தையும் சேர்த்து கலந்து கொள்ளுங்கள். முழு திரளாக ஒட்டுகிறது. இப்பொழுது நாங்களுடைய வலிமையான இரும்பை எடுத்துக்கொள்கிறோம். ஆமாம், இல்லை, இது பொருந்தவில்லை. ஆனால் சிலிகான் அச்சு சரியாக இருக்கிறது. நம் ஜெல்லியை ஒருங்கிணைப்புக்குள் ஊற்று. அந்த மாதிரியே. உனக்கு என்ன தோணுது பாட்டி? அறிந்த ரெசிபி. நான் அப்படி சொல்ல மாட்டேன். நான் அருமையான ஜெல்லி வெஃபில்ஸ் தயாரிச்சிருக்கிறேன்.
இது கண்டு பாருங்கள். வாவ், இது உண்மையிலேயே ஆர்வமூட்டுவதாக இருக்கிறது. இப்போது மிகவும் ஆர்வமூட்டும் பகுதி. எனக்கு நிறமயமான சாக்லேட் தேவை. அந்நியக்கமன்றியில் அதை பாகமாக்குகிறோம். ஸோ நம்ம அனைத்து பச்சை சாக்லேட்டையும் உருகிய பிறகு நாங்கள் வாப்பிளை அதில் மூழ்க வைப்போம். நாளைக்கு முழுத்து சல்ல அதை தட்டில் வைக்கிறோம். ஓ, பெட்சென்று ஹல்க விட்டும் என்று எனக்கு தெரியும். உட்கார்ந்துள்ள ஆர்ப்பு சாக்லேட்டை எடுத்து சாக்லேட் துளிகளை வெளியே எடுத்து விடுகிறோம். அதுவே இப்போது இது ஒரு தர்பூசணியை போன்றே காணப்படும், ஏனெனில் இது விதைகளை கொண்டிருக்கும். பாருங்கள். ஆமாம், இது அருமையாக நைத்தா, அருமையாக இருக்கிறது. சோபியன், ஓ ஓ, ஆனால் நான் அவளுக்கு பாரம்பரிய வாக்கில்சை செய்வேன். அவை அவளுக்கு சுவையாக இருக்கும். நான் ஏற்கனவே மாவை தயார் செய்து வாக்கில் இரும்பில் ஊற்றி உள்ளேன். ஆனால் வெறும் ஒரு பாதி. இப்போது எனக்கு கேயா தேவைப்படும். அதை மீதமுள்ள மாவில் ஊற்றவும் மற்றும் சாக்லேட் மாவை விழுப்புறம் மற்றொரு பாதியிலும் ஊற்று என்று சாக்லேட் மற்றும் வெனிலா வேஃபில்ஸ் ஆன பின் நமக்கு கிடைக்கும். அதை அப்படியே மூடுவோம் மற்றும் குளிர்ந்தது என்ன என்று காத்திருப்போம். சமையல் கலைஞன், என்ன பார்க்கிறாய் பாப்? இப்போது நாம் மற்றதிலிருந்து வாட்டல்களை எடுத்து வருகிறோம். ஓ ஆஹா, என்ன நண்பர் கிரான்சி. ஓ பாட்டி, அது ஆச்சரியம். நன்றி செஃப். இப்போது வாட்லை தட்டு மீது வைத்துவிட்டு அதற்கு மேலாக தேன் ஊற்றுகிறோம். இப்ப நாம் ஸ்ட்ராபெரிகளை பரப்பலாம். அது வேறானதாக இருக்குது. உங்களுக்கு ஸ்ட்ராபெரிகள் வேணுமா? நான் தானே அதை வளர்த்தேன். ஓ ஆம் டானி, நீங்க கொஞ்சம் வேணுமா? ஓ மற்றும் நாய் பல்வேறு திசைகளில் பறக்கின்றது. அந்த மூட்டு காயப்படுத்துது. நன்றி பாட்டி. மிக்சரை அப்புறப்பட்டு மா தயாரானதை போன்றிருக்கிறது. அதை உலர் இரும்பில் ஊற்றுங்கள். ஆய்க்கணும். அப்படியே நான் ஒரு டோனட் வாய்ஃபில் செய்ய முடியும். அசிங்கமாக இருக்கிறது. அடடே, அது ஒரு வாய்பிள். ஒரு டோனட். ஓ சரி சோபி, வருகிறேன். மீண்டும் முயற்சி செய்து பாரு. வா குட்டி. வாவ், நீங்கள் அனைவரும் என்ன வாட்டன் வாப்பிள்கள் செய்தீங்களா? சரி, கிட்டத்தட்ட. உள்ள என்ன இருக்கிறது என பார்க்கலாம். அது என்ன? ஒரு டோன்ட். சுவாரஸ்யம். இத பார்க்கலாம். வாங்க, இது டோனட்டை போல சுவையுது. என்ன நடக்குது இங்க? நான் வாப்பிள் வேண்டும் என்று நினைச்சேன், ஆனா இது ருசியா இருக்குது கூட. வா, அது என்ன அழகு, என்ன ஹியாங். ஸ்ட்ராபெரி வாப்பிள்ஸ் மற்றும் இது சாக்லேட் மற்றும் வனிலாவும் சுவையா உள்ளது. ஓ ஆமா பாட்டி, இது என்ன ரொம்ப கவருகுது. ரொம்ப நன்று. இப்போ அது என்ன? ஜெல்லி வாப்பிள்ஸ் பார்த்ததில்ல. அவத்தன் ரொம்ப சுவாரஸ்யமா உள்ளது. இது ருசியா உள்ளது. குளிர எனக்கு பிடிச்சு. ஆனா யார் வெற்றி பெற்றார்? சிந்திக்க ஒரு நிமிஷம் தேவையா உள்ளது. எனக்கு ஸ்ட்ராபெரி அதிகம் பிடிக்கும் போல இந்த வாஃபிள்கள் வெற்றி பெறுகின்றன. ஓ ஆம், நான் உனக்கு சொன்னேன். இந்த நிகழ்ச்சியில் முதன்மையாக இருக்கும். நான் என் வரைதலை இப்போதே முடிக்கிறேன். அப்படியே நான் செம்முருக்கு முட்டை வென்றேன். இது கடினமல்ல. நீங்கள் இப்போது தொடங்கலாம். பாருங்கள், அது ஏன் வேலை பண்ணல? பாருங்கள், தாக போவோம். ஓ, முட்டைகள் எல்லாம் உடைந்துள்ளது. ஓ, இனி சிக்கலான முட்டை கொண்டு செய்யக்கூடாது. ஓ, அது சரி. நான் யூசோப்பியின் விருப்பு இனிப்பு. அவர் மால்மெல்லோவை விரும்புகிறார். அது உருகியதும் முட்டை வெள்ளையை போன்று தோற்றம் பெறும். சரி, இப்படி இந்த ஏற்றையரை தொடங்குவோம். சிறந்த வேலை. இப்படி எனக்கு ஒரு மஞ்சள் செய்தானோ. சரி, அது மஞ்சள் ஓகா டூக்கான்னு இருக்கும். சரியானது. பாருங்கள், இப்பொழுது நான் சில உப்பு தூள்களை சேர்க்க மறக்க மாட்டேன். சூப்பர். ஓகே, டானியின் உடைந்த முட்டைகள் சமைப்பது எளிது. இது உண்மை. நான் உங்களுக்கு ஒரு மாஸ்டர் கிளாஸை காட்டலாம். நாங்கள் ஒரு குஞ்சு பன்றியின் உதவியுடன் முட்டையை ஓர்பங்களில் உடைத்து கீழே வெள்ளை மற்றும் மஞ்சளை பிரித்து காட்டுவோம். அனைத்து மஞ்சள் முக்கியமானது. தனித்தனியாக கிண்ணத்தில் இருக்க வெள்ளையாரத்தை 2 கிண்ணங்களில் ஊற்றி ஒரு கிண்ணத்தில் சிவப்பு நிறத்தை சேரும். பிறகு மற்றொன்றில் ஐயா பேர் நாம் எல்லாத்தையும் கலக்குறோம்.
நீங்களே உங்களின் கரு மஞ்சள் பாகத்தையும் அடிக்கணும் கண்டிப்பாக. நீங்கள் அதுக்காக நான் இந்த பார்த்ததுக்கு கவரை நன்றி. எடுக்க போறேன். ஓ, பொருத்தமானது. ஆம், இப்போது நம்ம கரு மஞ்சளை பானனில் ஊற்றி அதை சமைக்க காத்திருக்கிறோம். அதுக்கு பிறகு அதை மடித்து உருளையாக சுருட்டி பாதி பிரட்டகத்துக்கும் பச்சை புரதத்தை ஊற்றுகிறோம். சிவப்பையும் ஊற்றி விடுகிறோம். பாருங்கள், இப்போது நமக்கு இந்த நிறமுள்ள சுருட்டு கிடைக்கும். சபோதிக்கால் தோன்றலா வெட்டணும் இல்லையா? ஓஹா, ஷோபி ஃபில்ச்சியா இருப்பார். பாட்டி மீண்டும் தூங்கிட்டார். எழுந்திரு, நம்பதகுந்த விருப்பத்தை பயன்படுத்துவோம். சிறிது சத்தம். வா, நமக்கு என்ன? அது என்ன? எங்கே? என்னால் கண் மூட முடியவில்லை. நான் மிளகாய்க்கு நறுக்கி போட்டேன். இப்போது மிளகாய்களை எல்லாம் பாத்திரத்துல வையுங்கள் மற்றும் நிச்சயமாக ஒவ்வொரு மிளகாயிலும் முட்டைகளை உடையுங்கள். ஓ, தயார். இப்போது நமது கலவையை தட்டில் திருப்புவோம். ஆஹா, அபாரமாய் உள்ளது. நான் ஏற்கனவே ஒரு தட்டில் தயார் செய்துள்ளேன். சாப்பிடத்தை ஏவுங்கள். சோபி, எனக்கு இன்னும் பசிக்குது. அது என்ன? எனக்கு பிடிக்கவில்லை. காய்கறிகள். சரி, முயல்வோம். அருவருப்பு. இப்போ இந்த வண்ண ரோல் முயற்சித்து பார்க்கலாம். இது நல்லா உள்ளது. சுவைய மதிப்பீடு செய்யலாம். ஓ மை காட், இது ரொம்ப ருசியாக இருக்கிறது. அப்படி ஒரு கடைசி பொரித்த முட்டை இருந்தது. இப்போது இது இனிப்பான திரும்பி தேங்கிய முட்டைகள். அற்புதம். ஆஹா, கூட போட்ட ராக்ஸ். சூப்பர். நானும் மிகவும் பிடிக்கும். இன்னொரு முயலலாம். அது என்ன? மஞ்சள் சிற்றுண்டி செலந்திக்கு செய்யப்பட்டது. கமல், நான் சில குமிழிகளை ஊதலாம். மேலும் மிகவும் இனிய சில்லறை முட்டைகளை விலைவாசிக்கிறேன். ஜிம், நம்பர் கேட்டாயா? நான் வெற்றி பெற்றேன். இது ஜாம்பியன். இந்த முறை எதையோ சுவாரஸ்யமானதை காண போறோம். இது மில்க் ஷேக். சுட வேண்டும், சீக்கிரம் செய். அது எவ்வளவு எளிதானது. எனக்கு பால் தேவையில்லை. நான் ஃபாண்டாவை பயன்படுத்துவேன். எனக்கிட்ட நிறைய சுவைகள் உள்ளன. முதல்ல ஐவ்ஸ் மாத்திரை எடுத்துக்கொள்வோம். அடடா, இப்போது நாமெல்லாம் வெவ்வேறு சுவைகளில் உள்ள ஃபேண்டா ஒன்றில் ஊற்றுவோம். ஒவ்வொரு மாத்திரையிலும் வெவ்வேறு சுவை இருக்கிறது. இப்போது நான் ஐஸ் உறைய விரும்பும் சூப்பர் குளிர் ஃபேண்டா தேவை. இங்க இதுவா இருக்கு. என்னுள்ளே அண்டார்டிகா வண்டி இருக்குது. சகோ, இந்த குளிரை ஊதி விடுவோம். எல்லாம் உறைந்து விட்டது. சோ பெரிய உயரமான கண்ணாடியில பணியாக அமைத்து அதை ஸ்ப்ரைட்டால நிரப்புங்கள். பறவைகள். ஓ, இந்த வண்ணங்களை பாருங்கள். அது மிகவும் அழகானது, சுவை மிகுந்தது. ஆமாம், இதோ ஒரு ஸ்ட்ரா. அடி இனிப்புள்ளே, அதுதான் நீ பெறுவதற்கு. நானும் காய்கறி ஸ்மூத்தி ஒன்றை தயாரிக்கிறேன். அனைத்து விதமான பயனுள்ள காய்கறிகளையும் ஜூஸரில் போடுகிறோம். இது ஆரோக்கியமானதாக இருக்கும். ப்ரோக்கலி, கேரட். இப்போது எனக்கு முழுவதும் புது துருவிய காய்கறி ஜூஸ் உள்ளது. எனக்கு ஒரு மாம்பழம் தான் தேவையாக இருக்கும். அதிலிருந்து ஒரு துளையை வெட்டி காய்கறி ஜூஸை சைடு பக்கத்தில் ஊற்றுங்கள். ஓ, இது அழகாகவும் ஆரோக்கியமாகவும் உள்ளது. இது மிக சுவையாக இருக்கும். ஸ்ட்ராயிடவும் மீதியதை டம்ளரில் ஊற்றவும். டேனி, நீ குடிக்க வேண்டியதுதான். முயற்சி செய். சரி பாட்டி, நான் தலை நடத்துவேன். என்ன நேர் என்று விரும்புகிறேன். அழறு ஆப்பு, எவ்வளவு கேவலம். ஆனால் ஷெஃப் என்ன பண்றார் பாருங்க. ஓ, இன்னொரு மாஸ்டர் கிளாஸ் கத்து தர போறேன். நான் உண்மையான மில்க் ஷேக் செய்வேன். ஒரு மிக்சரில் நான் அனைவரையும் அனுப்பினேன். ஐஸ்கிரீம், நீலப்பழம், சர்பத்து, எரணியாழ்ஸ். நான் இளஞ்சிவப்பு நிறம், இளஞ்சிவப்பு ஐஸ்கிரீம், ராஸ்பெர்ரி பழம் மற்றும் இளஞ்சிவப்பு சர்பத்து பயன்படுத்துவேன். எல்லா இடத்திலும் சாறு சேர்ப்பது மட்டுமே மீதமுள்ளது மற்றும் கலப்பிகளை ஆன் செய். ஆமாம், அவை ருசியா இருக்க வேண்டியதுதான். மில்க் ஷேக்களை கண்ணாடி குவளைகளில் ஊற்றி முட்டைப்பு ஒயிட்ஸ் கொண்டு அலங்கரிக்கவும். நிறங்களை குண்டுகளை கொண்டு தூவவும் மற்றும் மூடியால் மூடவும். முழுவதும் காஃபி ஷாபிள் தான் போல் பார்க்க ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. சாஃபி அவற்றை வைப்பார் மற்றும் 2 மில்க் ஷேக்குகளை ஒரே நேரத்தில் முயற்சிப்பார். பார்க்குறீங்களா? அழகாகவும் பயனுள்ளதாகவும் இருக்குது.
நன்னா செய்த காதலியே. வாருங்கள் அது முயற்சி செய்ய வேண்டும். சாப்பாடு ருசிதானாக இருக்க வேண்டும். ஓ, ஆச்சரியமாக இருக்கிறது. இதனால் தான் நான் முதலில் தொடங்குவேன். இது ஆரஞ்சு பழச்சாறு போல தோன்றுகிறது. சுவாரஸ்யமாக இருக்கும், ஆனால் இதன் வாசனை கொஞ்சம் மோசமாக இருக்கிறது. ஒரு முறை முயன்று பார்த்து விடலாம். பாட்டி செய்த காய்கறி ஸ்மூதியா அவங்களை வருத்திக் கொள்வது விரும்பவில்லை. ஆமாம் பாட்டி, இது அதிசயமா இருக்குது. இப்ப மறுபடியும் முயல்வோம். இங்கே ஒவ்வொரு தாடி எவ்வளவு குளிர்ச்சியா, முழுமையாக மேம்பட்டது. காய்கறி காக்டெயிலை விட சிறந்தது. வா, மெய்யாகவே எனக்கு இது பிடிக்கும். இதோ என்ன இருக்கிறது, முழு ஹெல்மெட்டா, சூப்பராக இருக்கு. அதை எனது தலையில் போட்டுக் கொள்வோம். இரு சாக்லேட்களை ஒரு குழாயில் சேர்க்கலாம். அசத்தலாக இருக்கிறது. இது எனக்கு தேவையான மில்க் ஷேக். இது அதிசயமா இருக்குது. இந்த போட்டியில யார் வெற்றி பெறும் அப்படின்னு எனக்கு தெரியும். யூஹூ! சில்வி எனது மதிப்பீட்டை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்வார் என நான் அறிந்தேன்.